இங்கே பாருங்களேங்க. இது என்னது தெரியுதா? பாருங்க, தெரியுதா பாருங்க. இது என்னது தெரியுதா? தர்பூசணிங்க. தர்பூசணி என்ன செஞ்சேன் தெரியுமா? வெட்டி சாப்பிட்டுட்டு அதோட அந்த தோல் இருக்குல்ல, அந்த சதை உள்ளே உள்ளதை சாப்பிட்டுட்டா மேலே ஒன்று இருக்கும்ல பூசணி மாதிரியே, அதை எடுத்து அந்த மேலே உள்ள பச்சை தோலை சீவிட்டு அப்படியே தேய்ச்சி அதை சீவி துருவி அதை எடுத்து என்ன பண்ணேன்னா அல்வா மாதிரி கிண்டிட்டோங்க. நான் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பழைய இது ஒன்று பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ சொன்னார், நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம், அப்போ இதை கொடுத்தாங்க அப்படின்னு. சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி வாங்கியிருந்தோமா, சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து திருவிட்டு செஞ்சு பார்த்தேங்க. செஞ்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது அழகாக அந்த பச்சை தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கு மேலே அந்த பூசணி மாதிரி வெள்ளை கலரில் இருக்குல்ல, அதை நல்லா தேங்காய் துருவி இருக்கும்ல, நம்ம காயெல்லாம் திருவோம்ல, அதில் போட்டு நல்லா திருவிட்டு அதை எடுத்து சர்க்கரை போட்டு நெய் போட்டு அப்படியே செஞ்சேங்க. செய்யும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. சரி செஞ்சு தான் பார்ப்போமே, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சால் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னம்மா ஒன்று கூட வேஸ்ட் பண்ண மாட்டியா, எல்லாத்தையும் மாட்டுக்கு போடுறதெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், சரி செஞ்சு பார்க்கலாமே, செஞ்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கேரட் அல்வா அப்படி இப்படின்னு செய்கிறாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தோற்று போயிருங்க இதுக்கிட்ட. உடனே நெய் இதெல்லாம் வறுத்து இப்போ அல்வா கிண்டுற மாதிரி தான், நம்ம கேசரி கிண்டுற மாதிரி இருக்குன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி கிண்ட கிண்ட அவ்வளோ அழகாக இருக்குது. நான் என்ன பண்ணேன், சில பேர் சொன்னாங்க தண்ணியை புழிஞ்சிட்டு போடுங்க அப்போ தான் அது நல்லா வரும் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், தண்ணியோட தூக்கி எடுத்து வச்சிட்டேன். அப்போ தானே அது கொஞ்சம் வேகவும் சர்க்கரையை தூக்கி அதில் கொட்டிட்டு அப்புறமா பார்த்தா நெய்யை காய்ச்சி அதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து அதில் கொட்டி நல்லா கிண்ட 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 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அல்வா பதத்தில் வந்துருச்சா. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எங்கள் ஊரில் அப்படி தான், நாங்கள் காட்டுக்கு போவோம் இல்லையா, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சோளம் இருக்கும், சோளத்துக்குள்ளே இந்த இந்த தர்பூசணி இருக்குல்ல, அங்கே வந்து இது தர்பூசணி சொல்ல மாட்டாங்க, தண்ணி பழம்னுவாங்க. இங்கே வாட்டர் மெலோன்றாங்க இல்லையா, அங்கே தண்ணி பூசணின்னு வாங்க. தண்ணி பூசணி கிடக்குது பாரு அப்படின்னு தண்ணி தாங்க அடித்ததுன்னா அதை எடுத்து வெட்டி சாப்பிடுவாங்கங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அதில் ஒரு பச்சை சுமல் வரும். அதனால சரி என்னடா இதுன்ட்டு தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த வண்டியெலாம் போகிறதுக்கு தார் ரோடு போட்டிருப்பாங்கல்ல, காட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து அதில் போட்டு உடச்சோன்னா இந்த சுற்றி உடைப்பாங்க பார்த்தீங்களா பூசணிக்காய், அதுமாரி உடச்சிருவோம் நடு ரோட்டில். நாங்கள் அப்படி தான் நினைப்போம், அந்த கட்டடம்லாம் கட்டுனா பூசணிக்காய் கொண்டு வந்து உடைப்பாங்கல்ல, அப்போ நான் இதுன்னு நினைப்பேன், அதுக்குள்ளே குங்குமம்லாம் போட்டு உடைக்கிறதுனால சிகப்பாக இருக்கா, நான் நினைப்பேன் அப்போ இதை தான் சுற்றி உடைக்கிறாங்க அவளுக்கு அப்படின்னு சின்ன பிள்ளையில நினைப்பேங்க. அந்த ஊரில் வேஸ்ட்டாக கிடக்கும் முதல்ல. எல்லாம் கேட்டால் அது தண்ணி பூசணி கிடக்குது பாரு, எப்படி காய்ச்சி கிடக்குது, நாங்கள் சோளம் எடுக்க போவோமா, அது எப்படி காய்ச்சி கிடக்குது பாருன்ட்டு உடச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அருவா இல்லைன்னா அந்த கதிர இருக்கிற அருவை வச்சு வெட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. இந்த ஊரில் அதை காசுக்கு விற்கிறாங்க. இப்போ அந்த ஊர்லேயும் காசாக மாறிடுச்சு. முதல்ல நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி ஊருக்கு போனோன்னா அதுதான் கொடுப்பாங்க. நாங்களாம் பறித்து அப்படியே தோட்டத்தில் சும்மா கிடக்கும், எடுத்துகிட்டு விளையாடிட்டு வருவோம். அதுக்கு எனக்கு கிட்ட போனாலும் இந்த ஊரில் வரும்போது அது விற்றாங்களா, எடுத்து சாப்பிட்டா அந்த பச்சை சும்மல் வரும், அதுக்காண்டி திங்கவே மாட்டேன். இப்போ வெயிலுக்கு சரி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு. இப்போ முதல்ல ஒன்று பார்த்தா பிடிக்காது, அப்புறம் சாப்பிட சாப்பிட சரியாயிடும்ல, அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட பழகி போச்சு. அது மாதிரி தாங்க, இதையே வேஸ்ட் பண்ணுவோம், செஞ்சு தான் பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், அல்வா தெரியுதா பாருங்கள் நல்லா இருக்குதான்ட்டு, அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் தண்ணி பழம்னு வச்சாங்கன்னா, அதை துருவும் போது மேலே உள்ளதெல்லாம் சாப்பிட்டாச்சு, அந்த திருவும் போதே தண்ணி புளிய புளிய நல்ல ஒரு செம்புக்கு வந்திருக்கும் அவளுக்கு. அப்படி வந்தது. அப்படி இருந்தும் சரி வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டு அப்புறம் செஞ்சாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே அல்வா தோற்று போயிடும். இப்போ அந்த வெயிலுக்கு அது சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது சூப்பராக இருந்ததா. நான் செஞ்சேன். அப்படியே போனால் எப்படி, ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. என் நிறைவ உங்கிருவை என்னை தாங்குதே, தனியாக நான் இருந்தால் துணையாகுதே, என் நிறைவ உங்கிருவை என்னை தாங்குதே, தனியாக நான் இருந்தால் துணையாகுதே.
வெயிலிலே நான் நடந்தால் குடையாக நிழல் தருதே, மலையிலே நான் நனைந்தால் அனல் மூட்டி சுகம் தருதே. வெயிலிலே நான் நடந்தால் குடையாக நிழல் தருதே, மலையிலே நான் நனைந்தால் அனல் மூட்டி சுகம் தருதே. கிருபை என்னை தாங்குதே என் இறைவாவும், கிருபை என்னை தாங்குதே. கண்மலை நீரை கொண்டு என் தாகம் தனித்திடுதே, கல்வாரி அன்பை கண்டு என் உள்ளம் நிகழ்ந்திடுதே. கிருபை என்னை தாங்குதே என் இறைவாவும், கிருபை என்னை தாங்குதே. அப்படி இருந்ததுங்க. பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.